தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனர் தலைவர் பிஜே அவர்களை தான் இன்றைய நேர்காணலில் நாம் பல்வேறு செய்திகள் குறித்து விவாதிக்க இருக்கிறோம். ஐயா, இன்னைக்கு முஸ்லிம்களை பற்றி ஒண்ணு சொல்வது வந்து, இந்து மதத்துல இருக்கிற மாதிரி ஜாதிகள் கிடையாது. எங்கதுல பிறப்பின் அடிப்படை. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முகமது ஹுசைன் தென்காசி. இந்த பேட்டியில் பி ஜெயினுலாப்தீன் மிகப்பெரிய பொய்களை, ஷியா முஸ்லீம்கள் மேலே அவதூறுகளை, அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும், நாம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்ட ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவதூறை அள்ளி இறக்கிறார். மிகப்பெரிய பொய்யன் பிஜே என்பதை இந்த பேட்டியில் அவர் தெளிவாக நமக்கு புரியும்படியாக சொல்லியிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அதற்கான வரிக்கு வரியான பதிலாக இந்த ஆடியோ இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இந்த வரலாறுல இருந்து வந்தா தான் இந்த ஷியாங்கிறது இது இஸ்லாமிய மதத்தோட தொடர்புடையது இல்லை. இப்ப ஷியாங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இதே குரான் தான். ஷியாங்கிறவங்க ப்ராஃபெட் முகமது தான் ஏத்துக்குருவாங்க. ஷியாங்கிறவங்கள அதெல்லாம் ஏத்துக்குருவாங்க. அப்ப சன்னிக்கு அதே தான். சன்னிக்கு ஒரு குரானு, அவங்களுக்கு ஒரு குரானுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு ப்ராஃபெட், இவங்களுக்கு ஒரு ப்ராஃபெட்டுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு மக்காவுக்கு நாங்கள் ஹஜ்ஜிக்கு சன்னி போற மாதிரி தான் ஷியாவும் வருவான். ஹஜ்ஜி கடமைக்கு மக்காவுக்கு தான் வரணும், சவுதியில் இருக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மத ரீதியான விஷயங்கள்ல வந்து அது உருவானது கிடையாது. எதுல உருவாகுதுன்னு கேட்டா அது உருவாக தெரிஞ்சு கொள்வது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயம் அவர் ஏற்கனவே பேசினதுக்கு மாறுபாடானது. அதாவது ஷியாக்கள் வந்து கடவுள் கொள்கையிலெல்லாம் ஒரு தவறானவர்கள் அப்படிங்கிறத முன்னாடி அவர் ஷியா கொள்கை ஒரு ஆய்வுங்கிற பேசின நேரத்திலாம் அதை பேசியிருக்கிறாரு. ஆனால் இப்போ ஷியாக்களுக்கும் ஒரே குரான் தான், கொள்கை அடிப்படையில் எல்லாரும் ஒன்று தான், வெறும் பதவிக்காகத்தான் ஷியாங்கிற பிரிவு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை சொல்கிறாரு, ஏற்கனவே சொன்னதுலேருந்து மாற்றமாக. ஆனால் தொடர்ந்து அந்த நல்லடியார்கள் மேலே அவர் வைக்கக்கூடிய விமர்சனம் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிஜே ஒரு பொய்யன் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான குறிப்பு. அதை நம்ம பார்ப்போம். இருந்தா நபிகள் நாயகத்துக்கு பிறகு உள்ள சில வருடங்களுடைய அந்த ஆட்சி முறைகளை தெரிஞ்சு, ஆட்சி அரசியல் நடவடிக்கைகளை தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஷியா எந்த இடத்துல உருவானாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்ப நபிகள் நாயகம் வந்து இறந்த உடனே 632 அவங்க இறக்குறாங்க. கிபி கணக்குல நான் சொல்றேன், நாங்க ஹிஜ்ரியில பேசிக்கிறோம், அது பொதுமக்களுக்கு விலகாது. கிபி 632 நபிகள் நாயகம் வந்து மரணிக்கிறாங்க. மரணிச்ச உடனே அடுத்து யார் ஆட்சிக்கு வருவது அப்படின்ற ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய சாம்ராஜ்யம்ல. நபிகள் நாயகம் மரணிக்கும் போது இந்தியா போன்ற ஒரு நிலப்பரப்புக்கு அதிபரா இருக்கிறாரு. மக்கள் தொகைக்கு இல்ல. இந்தியாவில் சவுதி அரேபியா இல்ல, சவுதி அரேபியா, ஈராக்கு, ஈரான், சிரியா வரை அவ்வளவுக்கு பெரிய நிலப்பரப்பு வரைக்கும் இஸ்லாம் பரவிருச்சு. அவ்வளவு இந்த இடத்துல சவுதி அரேபியா அப்படிங்கக்கூடிய வரலாறை வழக்கமாக அவர் சொல்லணும். ஏன்னா சவுதி அப்படிங்கக்கூடிய ஒரு அயோக்கிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட இடைப்பட்ட, இப்போ சமீபத்தில் ஒரு நூற்றாண்டுகளுக்குள்ளே உருவானது தான் அந்த சவுதி அப்படிங்கிறது. அந்த கூடுதல் விளக்கத்தை இதில் கொடுக்காம அவர் அதை கண்டுக்கிடாமல் விடுறாரு பாருங்க. ஏன்னா இவர் வந்து இந்த சவுதி வஹாபிய கைக்கூலி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அவங்க ஒரு அதிபரா இருந்து மரணிக்கிறாங்க. அதிபரா இருந்து மரணிச்சாங்கன்னா அடுத்த ஒரு அதிபர் வரணும். இந்த அதிபர் முறை வருவதற்கு நபிகள் நாயகம் யாரையும் நியமிக்கல. எனக்கு பிறகு இவர், இது வந்து ஒரு மிகப்பெரிய பொய். அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழப்பத்தை விட்டுட்டு போக மாட்டாங்க. மிக தெளிவாக அவர்கள் வந்து வழிகாட்டியிருக்கிறாங்க. ஆனால் இவர் வழிகாட்டினார் மறைமுகமாக அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்கிறாங்க. ஆனால் அதை விட அதிகமாக அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த இடத்துல நம்மளுடைய பதிவு எதற்காக இந்த முக்கியமான பதிவுனா, இது நாம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய இறுதி இறை தூதர் திரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுமைப்படுத்தும் விதமாக இவருடைய இந்த வார்த்தை இருக்குது. அதாவது அடுத்த தலைவரை அவர்கள் நியமிக்காமல் போயிட்டார் அப்படிங்கக்கூடிய ஒரு குறை சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இறை தூதர் அவர்கள் இந்த குறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். ஆட்சிக்கு வருவார்னு சொல்லியிருந்தா பஞ்சாயத்து இல்லாம அது ஈஸியா வந்திருப்பாங்க. இப்ப நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னா ஒண்ணுமே சொல்லாம, அது இன்னும் சொல்ல போனா திடீர்னு மரணிக்கலவங்க, நோய்வாய்ப்பட்டு அறிவிக்கிற வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு, நினைச்சா சொல்லியிருக்கலாம். உடம்பு இது பாருங்க எந்த அளவுக்கு இறை தூதர் மேல அவருக்கு இருக்கக்கூடிய பற்று, அதாவது அவர்களை மிகவும் சிறுமைப்படுத்தக்கூடிய விதமாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. விளம்பரத்தில் இருந்தாருன்னா சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிடுவார்ல. அப்படிதான் 5-6 நாள் நோய்வாய்ப்பட்டு கடந்துதான் அவங்க மரணிச்சாங்க. அப்ப விரும்பி இருந்தார்கள்னா எனக்கு அடுத்து இவர் தான் வரணும்
அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஒருத்தனை கிழிச்ச கூட தாண்ட மாட்டாங்க. எனக்கு அதிபர் என்பதை விட இறை தூதர்ன்றவரை நம்புறதுனால அந்த இடத்துக்கு வச்சிடக்கூடாதுன்னு பயந்துருப்பாரு. அதனால யாரும் அதிபரா நினைச்சா பரவாயில்ல, அடுத்த இறை தூதர் நினைச்சிடக்கூடாது. அதனால எதுவும் சொல்லாம போயிட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இதில் ஜீவா டுடே சகோதரர் பாவம் அவருக்கு தெரியாது, ஆனால் இவர் இந்த இடத்துல அதை விளக்கணும். அப்படி விளக்காமல் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது ஒரு பேனாவும் அதாவது எழுதுகோலும் அதற்கான பொருட்களையும் எடுக்க சொல்லி உத்தரவிடுறாங்க. அதை உமர் வந்து மறுக்கிறாரு. எங்களுக்கு இங்கே தான் குரான் இருக்கு, குரான் மட்டும் போதும், உங்களுடைய அந்த இது தேவையில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. இவர் எல்லாத்திற்கும் கூடுதல் விளக்கம் கொடுக்கக்கூடியவர் இந்த இடத்துல அதை தெளிவாக அப்பட்டமாக மறைக்கிறாரு. பொய்யன் பிஜே வந்து மறைக்கிறாரு. இந்த செய்தி வந்து புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ்களில் இருக்குது. நான் இந்த சொல்லக்கூடிய உமர் வந்து குரான் மட்டும் இருக்குது எங்களுக்கு ஏற்கனவே அப்படின்னு சொன்ன அந்த செய்தி. மக்கள்லாம் கூடி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் வருகிறது. தேர்ந்தெடுக்கக்கூடிய வருடத்துல இவங்க வந்து அபூபக்கர் தான் நபிகள் நாயகத்துக்கு நெருங்கிய தோழரா இருந்தார். மக்கள் எல்லாம் கூடல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்த அந்த நேரத்தில் அண்ணன் எப்போ சாவான் தின்ன காலியாகும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துப்பட இதே பிஜே பேசியிருக்கிறாரு. இந்த இடத்துல அதை மறைச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள்லாம் கூடி தேர்ந்தெடுத்ததாக சொல்கிறாரு. அது ஒரு தவறான செய்தி. ஏன்னா இறை தூதர் அவர்களுடைய அந்த மரண நேரத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேசமானவர்கள் பூரா அவரோட இருந்தாங்க. இவங்க போய் பதவி ஏற்றுட்டு வந்துட்டாங்கங்கிறதான் உண்மை. அந்த ஹதீஸ்களை வந்து தெளிவாக ஆய்வு செஞ்சு நம்ம படித்தோம்னா மிக தெளிவாக அல்லாஹ் அதை நமக்கு உணர்த்துவான். ஆனா முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 5-6 மாமனார். ஆனா முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 5-6 பேர்ல அவரு ஒரு ஆள் மக்காவுல நபிகள் சொல்லி. இது எவ்வளோ பெரிய தவறு. முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அம்மா ஹதிஜா அம்மா, அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கெல்லாம் பிறகு தான் அபூபக்கர் சித்திக் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. குறிப்பாக அது ரெண்டாவது எல்லாம் கிடையாது. அதுக்கும் இவருடைய பிஜேயுடைய ஆதாரங்களே இருக்குது, அவர் பேசின ஆதாரங்களே இருக்குது. நபிகள் சொல்லி மக்காவுல இருந்த நேரத்துல இஸ்லாத்தை சொல்ற நேரத்துல அவர் ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம எந்த ஒரு முக்கியமான ஒரு கட்டத்திலையும் அவரோட தான் பயணிப்பாங்க. இந்த ஹிஜ்ரத்துன்னு பயணிச்சு வந்தாங்கல்ல, அவரோட தான் வந்தாங்க. எதா இருந்தாலும் நான் அபூபக்கர் போனோம், நான் அபூபக்கர் வந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அபூபக்கரை தனக்கு அடுத்தவர் மாதிரி காட்டிட்டு போனாங்க. சொல்லலையே தவிர நபிகள் நாயகத்துக்கு அடுத்து அவர் தான் அப்படி. இந்த இடத்துல பிஜே எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை மறைக்கிறார் பாருங்க. அதாவது பாதி உண்மை பொய்யை விட கொடியது. அபூபக்கரை தான் கூட்டிகிட்டு போனாங்க, அது உண்மை. ஆனால் தனக்கு பதிலாக அந்த இடத்துல ஹிஜ்ரத் போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்கே ஒருத்தர் படுக்க வச்சுட்டு போனாங்க. அதுதான் யாருன்னா அவர்களுடைய தம்பி அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் அதை வந்து இவர் கூடுதல் விளக்கம் கொடுக்கக்கூடியவர், அதை சொல்லணும். ஆனால் இதில் சொல்லாமல் தனக்கு பிறகு அபூபக்கரை காட்டினதாக இவர் சொல்கிறாரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு உண்மையோட கலந்த பொய் தான் அது. மக்கள் புரிந்து கொள்ற அளவுக்கு ஒரு சில உடல்நிலை சரியில்லாம இருக்கும் பொழுது தொழுகை நடத்தணும்ல, அபூபக்கரை தொழுகை சொல்லுங்கன்றாங்க. இவங்களுக்கு பள்ளியாசலுக்கு போக முடியாது. இந்த மாதிரி அவர் உடம்பு சரியில்லை அவருக்கு அபூபக்கர் சொல்றாரு, மனசுல பதிஞ்சிரும். அப்ப இது ஒரு இதுவும் மிகப்பெரிய தவறு. இதை விட மேலாக பல முக்கியமான இடங்களுக்கு அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நியமித்தார்கள். உதாரணமாக ஒரு போருக்கு செல்லும் பொழுது அந்த ஊரில் இருந்து எனக்கு பதிலாக நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லி அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருக்க வச்சுட்டு போகிறாங்க. இன்னொரு செய்தி, அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மூசா நபிக்கு அவருடைய தம்பி ஹாரூன் போன்று எனக்கு நீங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது, பல விஷயங்களை நம்ம தெளிவாக ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது தனக்கு பிறகு அலிதான் அப்படிங்கிறத மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. இவர் சொல்வதாக இருந்தால் இரண்டையும் சொல்லணும். ஒரு பக்கம் விட்டுட்டு சொல்கிறதனுடைய விஷயம் என்னென்னா, இவர் வந்து முழுக்க இப்போ சவுதியை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய அல்லது இந்த முஆவியாவுடைய வழித்தோன்றல் உள்ள சிந்தனையை தான் இவர் பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்கான இதுதான் இது. இன்னும் தொடர்ந்து இந்த காணொலியில் தெளிவாக நம்ம அதை புரிய வச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகத்துக்கு அடுத்து அபூபக்கர் தான்ங்கிற ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருந்ததுனால உள்ளூர்வாசிகள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி மதீனாவில் உள்ளவங்க கேட்டாங்க. இதெல்லாம் இந்த நபிகள் நாயகத்தை விரும்பல, அவங்க விருப்பப்படி செய்யுங்கன்ற உடனே கருத்து வேறுபாடு இல்லாம அபூபக்கர் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாரு. வந்தா 2 வருஷம் தான் ஆட்சியில் இருந்தார். அவர் மொத்தம் இயற்கை கருத்து வேறுபாடு இல்லாமல் அப்படிங்கிறதே முதல்ல தவறு. ஏன்னா இறை தூதர் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது முக்கியமானவர்கள் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிக முக்கிய நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கூட இருக்கும் பொழுது இவர்கள் போய் ஒரு பதவியை ஏற்றுட்டு வந்துடுறாங்க, பதவியை எடுத்துட்டு வந்துடுறாங்கிறதான் இதில் உண்மை. 632 வர்றாரு.
634 அவர் இறந்துடுறாரு. அப்போ ஒரு சமுதாயம் தான். அப்ப நபிகள் நாயகம் இறந்தது ஒரு சமுதாயம் தான். ஆனா இந்த நேரத்துல எல்லாரும் அவரை ஜனாதிபதினு ஏத்துக்கிறாங்க. யார? அபூபக்கரை. நபிகள் நாயகத்துடைய மருமகன் அலிங்கிறவர் இருக்கார் இல்லையா, கடைசி மகளை கட்டினவர். அவர் எவ்வளோ பெரிய பொய்யை இந்த பிஜே சொல்கிறாரு பாருங்க. அதாவது அவங்க யார்? அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சாச்சா பையன், சித்தப்பா மகன். அவங்க வந்து அந்த பனு ஹாஷிம் குடும்பத்தில் முக்கியமானவங்க. அவங்க வந்து மருமகன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்க முடியாது. அவங்க வந்து நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன் மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறு வயது முதலே எடுத்து வளர்க்குறாங்க. கூட அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்குது. அவங்க வந்து மக்கால பிறக்கிறாங்க. அவங்க முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் தான் முழிக்கிறாங்க. இஸ்லாம் வந்த உடனே அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுறாங்க. தொடர்ந்து அந்த இஸ்லாத்திற்காக நடந்த முக்கியமான போர்களில் வந்து மாவீரராக களம் கண்டவங்க வந்து அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். தொடர்ந்து இறை தூதர் அவர்களை பிறந்ததிலிருந்தே பார்த்து வளர்ந்தவங்க அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஆனால் இதெல்லாம் மறைச்சிட்டு அவர் வெறும் மருமக அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டுறாரு பாருங்க. அதுதான் நான் பிஜேயை வந்து மிகப்பெரிய பொய்யன் அப்படிங்கிறதுக்கான காரணம். வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு பையத்துன்னு உறுதிமொழி கொடுப்பாங்க. போய் இஸ்லாத்தில் ஒருத்தர் ஜனாதிபதி ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா நாங்க உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம், நீங்க தான் எங்களுக்கு தலைவர்னு சொல்லி உறுதிமொழி கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்கு மார்க்கத்துல. அந்த காலத்து முறை பிரகாரம் இந்த ஓட்டு போடுறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா, உறுதி நேரப்படி சந்திச்சு உங்களை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, உறுதிமொழி. இவர் மாத்திரம் உறுதிமொழி கொடுக்கல. யாரு இவரு? அலி நபிகள் நாயகத்துக்கு மருமக. அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, நபிகள் நாயகத்துக்கு நமக்கு தானே இது வரணும்னு ஒரு ஆசை. மருமக ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டிருக்காருங்கிறதுக்கு நிறைய ஹதீஸுகள்ல ஆதாரம் இருக்குது. அவர் ஆசைப்பட்டிருக்கிறது ஏன் இந்த மாதிரி நீங்க அபூபக்கர்கிட்ட உறுதிமொழி கொடுக்காம இருந்தீங்கன்னு கேட்கும் பொழுது, இல்ல எங்களுக்கு பங்கு இருக்குன்னு நாங்க நினைச்சோம், இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த நபிகள் நாயகத்துக்கு பிறகு எனக்கு தான் வரணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். ஆசைப்பட்டாலும் மக்கள் அவரை ஏத்துக்கல. இவர் ஆசைப்பட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அவதூறு. இந்த மாவீரர் மேலே, இந்த தியாக செம்மல் அலி அலைஹிஸ்ஸலாம் மேலே இப்படிப்பட்ட அவதூறு பரப்புறவங்க அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு பயந்துக்கிடணும். நிச்சயமாக இவர்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய சாபமும் நல்லடியாருடைய சாபமும் நிச்சயமாக உண்டாகும் ஜெயினுலாப்தீனுக்கு. ஏன்னா அவர்கள் பதவிக்கு ஆசைப்பட்டாங்க. அப்படி இருந்தால் அவர்கள் உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மௌத்துக்கு பிறகு அவங்க வந்து வாழந்திருக்க முடியும். அன்றைக்கு இருந்த அந்த சஹாபாக்கள் மத்தியில் மிகப்பெரிய வீரர் யாருன்னா அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். ஆனால் அவங்க வந்து பதவிக்கு ஆசைப்படலை. அநீதிக்கு எதிராகத்தான் அவருடைய சிந்தனை இருந்தது. கலகம் வேண்டாம், பிரச்சனையை உருவாக்கிடக்கூடாது, இவர்கள் பதவியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஆனால் அதை நம்ம வந்து எந்த குழப்பமும் ஏற்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அமைதி காக்குறாங்க. அதே நேரத்தில் போய் அவர்கள் வந்து பையத்து செய்ய முடியாது. பையத்து செஞ்சு அவங்க அங்கீகரித்த மாதிரி ஆயிரும். அதனால் அவங்க வந்து பையத்து செய்யலை. பிறகு அதை பையத்து செய்கிறாங்க. இதற்கிடையில் அன்னை ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த 6 மாதத்திலே இந்த சஹாபாக்களால் பல நேரங்களில் அவங்க மிரட்டப்படுறாங்க. இந்த செய்தியை வந்து அவர் எடுத்து சொல்லணும். ஆனால் இதில் அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா இவர் திட்டமிட்டு மறைக்கிறாரு. இவர் மிக தெளிவாக முஆவியாங்கிற அயோக்கியனுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஈனப்பிறவி தான் இந்த ஜெயினுலாப்தீன். இவர் இடத்துல யாரையும் வச்சு பார்க்கல. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, அவர் இறந்த பிறகு அவர் மரணிக்கிற நேரத்தில் என்ன செய்யறாருன்னு கேட்டா, எனக்கு அடுத்தது உமர் வரணும்னு நியமிக்கிறார். அவர் அபூபக்கருக்கு 2 வருஷத்துல இறந்துறாருல, இறந்ததுக்கு பிறகு அடுத்த ஆட்சியாளர் வந்து மக்கள் தேர்வு செய்யற மாதிரி விடல. அவரை நியமனம் பண்றாரு. எனக்கு அப்புறம் நீங்கள் அல்லாஹ்வின் தூதரே நியமனம் பண்ணலைன்னு சொல்லி முதல்ல சொன்னார். ஆனால் இவர் வந்து அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுபவராக இருந்தால் அதே மாதிரி தான் விட்டுட்டு போகணும். யார்? அபூபக்கர். ஆனால் அப்படி செய்யாமல் இவரை நியமனம் செய்வதற்கான காரணம் என்ன? இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது. ஆனால் அதை இப்போ பேசினா ஷியா சன்னி பிரிவுன்னு சொல்லி பிரிவினை பேசுவாங்க. ஆனால் நம்ம உண்மையை பேசி ஆகணும். நமக்கு தோணக்கூடிய அந்த மனசில் எழக்கூடிய கேள்வி கேட்டு தான் ஆகணும். இது இவர்கள் முதல்லையே உட்கார்ந்து பேசும்போது பதவி ஏற்கும்போதே முடிவு பண்ணிக்கிட்டாங்களா, எனக்கு பிறகு இவர் தான் அப்படிங்கிற மாதிரி? இதுவும் வந்து ஒரு அந்த இறை தூதர் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றியவர்கள் இவர்களை எப்படி சொல்ல முடியும் இந்த இடத்துல? உமர் சொல்ல கேட்டு நடங்கள் இருக்கிற மக்களாட்சியெல்லாம் கிடையாது. மக்களை ஏத்துக்கிறாங்க. அது அவர் சொன்ன உடனே அப்படியே கட்டுப்படுறாங்க. மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, உமரை வந்து தலைவரா ஏத்துக்கிறாங்க. அவர் வந்து 634 வந்து 640 வருஷ காலம் ஆட்சி பண்றாரு. அந்த ஆட்சி தான் ஒரு சிறந்த ஆட்சி. எல்லாம் காந்தியே பாராட்டுற அளவுக்கு ஒரு சிஸ்டம் அப்படி அற்புதமான ஆட்சி பண்ணாருன்னு வைங்களேன். 634 இருந்து 644 வரைக்கும் அவர் ஆட்சி பண்றாரு.
ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்பவும் வந்துகிட்டு 2 குரூப்லாம் இல்லை, ஒரே சமுதாயம் தான் அவனுக்குதா. அப்ப இவர் தான் ஆட்சியாளர், இவருக்கு கீழே அலி உட்பட எல்லாரும் இவருக்கு கீழே தான் இருக்கிறாங்க. இவர் வந்து தலைநகரத்துல வச்சு கொல்லப்படுறாரு. யாரால்? யாரால்னு சொன்னா ஒரு ஆயுதம் முஸ்லிம் அல்லாத ஒரு ஆள் ஆயுதம் தயாரிக்கிற கொள்ளர் வேலை பார்க்கிற ஒருத்தர் என்ன செய்யறான்னு கேட்டா, தொழுகை நடத்திட்டு இருக்கிறாரு பள்ளியாசல்ல. வரிசையை கடந்துகிட்டு வந்து தொழுதுகிட்டு இருக்கும்போது முதுகுல கத்தியால குத்தி தொழுதுகிட்டு இருக்கும்போது கொண்டுறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது தான் கொல்லப்படுறாருன்னு வைங்களேன். அப்புறம் அவரை பிடிச்சிடுறாங்க, தொழுகையை முடிச்சுட்டு போய் பிடிச்சிடுறாங்க. அவளை பிடிச்சோன்னு என்ன செய்வாருன்னா, என்னை கொன்றது யாரு, முஸ்லிம் அல்லாதான்னு கேட்பாரு. முஸ்லிம் அல்லாதான், இறைவன் ஒரு முஸ்லிமின் மூலமாக எனக்கு இறைவன் மரணத்தை ஏற்படுத்தல, அல்லாவுக்கு எல்லா புகழும்னு என்ன செய்வாரு, என்னை ஒரு முஸ்லிம் யாரும் நீ வறுக்கலையில், அது எனக்கு போதும், அவன் தானே கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 நாள் அந்த குற்றுயிரும் குலையுருமா இருந்து அவரு மரணிக்கிறார். அவர் மரணிக்கிற அந்த 4-5 நாள் உடம்பு அந்த காயத்தோட இருந்தார்ல, அப்ப என்ன செய்யறாருன்னா, தனக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வர்றதுங்கிறதுக்கு அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, யாரை நியமிச்சுட்டு போங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் என்ன செய்வார்னா, நியமிக்கிறதுக்கு சரிதான், அபூபக்கர் நியமிச்சிருக்காரு, என்னைய நியமிக்காம போனாலும் நபிகள் யாரை நியமிக்கல, அதுவும் சரிதான், நான் ரெண்டுக்குமே முன்னுதாரணம் இருக்குது. நான் எப்படி அது முன்னுதாரணமாகும்? அல்லாஹ்வின் தூதரும் அபூபக்கரும் ஒன்றாகுமா? அல்லாஹ்வின் தூதர் வந்து அவர்கள் பேசுறது வஹி. அபூபக்கரை எப்படி இவர் வழிகாட்டியாக எடுத்தாரு? இது ஜெயின்லாப்னுடைய கருத்துக்கு நேர் மாற்றமான கருத்து. அவருடைய கருத்துக்கே அவர் முரண்படுகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அபூபக்கர் நமக்கு வழிகாட்டி கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் நமக்கு வழிகாட்டி. நியமிக்காம இருக்கலாம், ஆனா நான் வந்து எனக்கு அடுத்து ஒரு ஆளை சொல்ற அளவுக்கு நான் வந்து பரிந்துரை செய்ய தயாரா இல்லை. ஒரு 6 பேரை நான் சொல்றேன், இந்த 6 பேரும் கூடி அவங்கள யாராவது தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதை நீங்க எல்லாரும் ஒத்துக்கிறீங்கிறாரு. அந்த 6 போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்க ஒரு குழு போடுற மாதிரி. இந்த 6 பேர் யாருன்னு கேட்டா, துவக்க காலத்துல இஸ்லாத்துக்கு வந்த 10 பேர்னு இருக்கிறாங்க. அந்த 10ல மிச்சமா இருந்து 6 பேர், 4 பேர் இறந்துட்டாங்க இவரையும் சேர்த்து. அந்த 10 பேர் முக்கியமான ஒரு 10 பிரமுகர்களா இருந்தாங்க நபி காலத்திலேயே. அதுல மிஞ்சி இருந்தவங்க 6 பேர். நபி காலத்துல மிகச்சிறந்த 10 பேர் அறிவிக்கப்பட்ட 10 பேர்ல மிச்சமாக இருந்த மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. 7ல வந்து இவருடைய மைத்துனர் ஒரு ஆளு, அவரை கழிச்சு விட்டாரு உமர். என் மைத்துனர் வந்துட வேணாம், அப்புறமும் மைத்துனர் கொடுத்தாரு நாளை சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லி மைத்துனரை கழிச்சு விட்டுட்டு மீதி 6 பேரை வச்சு இந்த 6 பேருமா கூடி நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்கள ஜனாதிபதியா மக்கள் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, இந்த 6 பேருக்கு நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு. அதுக்கு அவர் இறந்த உடனே 6 பேரும் கூடி ஆலோசனை செய்து, நீ வரைய நான் வரேன், நான் மாட்டேன், நீ மாட்டேன்னு ஆசைப்படவும் செஞ்சாங்க, வேணான்னு சொன்னவங்களும் இருந்தாங்க. கடைசியா என்ன வருதுன்னு கேட்டா, உஸ்மான்கிறவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. 6 பேரும் சேர்ந்து அப்துல் ரஹ்மான்கிறவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த உஸ்மானும் நபிகள் நாயகத்தின் மருமகன், 3வது கலீஃபா வந்து நபிகள் நாயகத்தின் மருமகன். அவர் உஸ்மான் வந்து அடுத்த கலீஃபாவா தேர்ந்தெடுக்கப்படுறாரு 644ல. இவங்க இந்த 6 பேர் சேர்ந்து இவரை சூஸ் பண்றாங்க. மக்கள்லாம் வந்து உறுதிமொழி கொடுத்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் வந்து 644 இருந்து 656 வரைக்கும் 12 வருஷம் இவருடைய ஆட்சி இருக்கிறது. இவருடைய ஆட்சியிலையும் உமர் ஆட்சியிலையும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பிரம்மாண்டமா விரிவடைஞ்சிருச்சு. அரசியல் ஆப்பிரிக்கா வரைக்கும் என்னஞ்சிருச்சு, விரிவடைஞ்சு போன அளவுக்கு பெரும் நபிகள் நாயகம் இருந்ததை விட பல மடங்கு பெருசாக்குனதுல இவருக்கு முக்கியத்துவ பங்கு இருக்கு, உஸ்மானுக்கும் உமருக்கும். அப்ப உஸ்மான் வந்து 656ல ஆட்சிக்கு வர்றாருல, அப்படி வரக்கூடிய நேரத்தில் பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இவர்கள் மிக திறமையாக ஆட்சி செய்த மாதிரி இந்த அயோக்கியர்கள் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆடியோவில் பிஜே சொல்கிறார். ஆனால் உமர் அதுக்கு பிறகு உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் உஸ்மான் பண்ணின அயோக்கியத்தனங்களும், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய குடும்பத்தார்கள் பண்ண அயோக்கியத்தனங்கள் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய அநீதி. குடிகாரனை ஆட்சியில் வச்சது, முழு குழப்பத்திற்குமே காரணமாக இருந்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிர்வாக திறமையின்மை தான். ஆனால் அதை வந்து இந்த இடத்துல வந்து இவர் குறைஞ்சபட்சம் ஒரு நடுநிலையோட, உஸ்மான் நல்லவர் தான், ஆனால் அவர் குடும்பங்களை நியமித்தார். அது வந்து உமையாக்கள், அதாவது இந்த ஹாஷிமி குடும்பத்திற்கு எதிரான இந்த பனு உமையாக்களுடைய ஆட்சிகள் அநியாயக்காரர்களை வந்து நியமித்தார். பல குடிகாரர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. அதை மக்கள் பொறுக்காமல் பெரிய மக்கள் கிளர்ச்சி வெடிச்சுது.
அப்படிங்கக்கூடியதை இவர் நடுநிலையாளராக இருந்தால் அதை சொல்லணும். ஆனால் அதை சொல்லாமல் பேசுகிறாரு. அதுதான் இவர் பொய்யன் அப்படிங்கிறத மீண்டும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அவருடைய தலைநகரத்துல வைத்து உஸ்மான் கொல்லப்படுறார். அவரும் கொள்ளதான், அவரும் கொல்லப்படுறார். அவர் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுதே கொல்லப்படுறாரு. சவுதி தான், அவரும் சவுதியில மதீனா, நபிகள் மதீனா 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 அதாவது இஸ்லாமிய தலைநகரம் தான். நபியுடைய ஊர், நபிகள் அடக்கம் செய்யப்பட்டு நபி ஆட்சி பண்ண ஊர் தான் அது. அந்த தலைநகரத்துல வச்சு, அது மக்கா மதீனாங்கிறாங்கல்ல, மக்காங்கிறது காபா இருக்கிற இடம், மதீனாங்கிறது நபிகள் நாயகம் அடங்கி இருக்கிற இடம், வசிச்ச இடம். இந்த விரட்டப்பட்டு போய் தஞ்சம் அடைஞ்சாங்கல்ல, அந்த ஊருக்கு பேர் மதீனா. அதை தலைநகரம் ஆக்கிட்டாங்க. அதுல வச்சு என்ன செய்யறாருன்னா, உஸ்மானை வந்து கொள்றாங்க. யாரு கொள்றாங்கன்னு கேட்டா, அதாவது சில பேர் வந்து இவரு, அது ஹஜ்ஜுடைய நேரம். அந்த ஹஜ்ஜுடைய நேரத்துல எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. மதீனாவில் உள்ள மக்கள்லாம், பூர்வீக பழைய மூத்த நபி தோழர்கள்லாம், முஸ்லிம்கள்லாம் ஹஜ்ஜி பயணத்துக்கு போயிட்டாங்க. அப்ப வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்து என்ன செய்யறது, அவங்களும் முஸ்லீம் தான், ஆனா ஒரு அரசியல் நோக்கத்துக்காக வேண்டிய உள்ள நுழைஞ்சு இவரை முற்றுகையிட்டு வீட்டுக்குள்ளே சிறை வைத்து தண்ணி கூட கொடுக்காம பலவிதமா அவரை கொடுமை செஞ்சு கடைசியில வீட்டுல வச்சு என்ன செஞ்சுட்டாங்கன்னா கொன்றுட்டாங்க. கொன்ற உடனே அதுல இந்த கொலை பழி வந்து இன்னொரு மருமகன் மீது மக்கள் வந்து வைக்கிறாங்க, அலி மீது. பதவி வர்றதுக்காண்டி கொண்டுட்டாரு. இவர் தான் கொண்டாரு. ஏன்னா அந்த கொலை இவர் தடுத்திருக்கலாம். இவர் அந்த ஊர்ல இருக்கிறாரு. இவர் சொன்னா கேட்கக்கூடியவர்கள் தான் அந்த அந்த வெளியூர்ல இருந்து வந்து செஞ்ச ஆட்களாவும் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அதுல முக்கிய பங்கு வகிச்சது யாருன்னு கேட்டா, இவருடைய அலியுடைய மனைவியுடைய மகன். அதாவது இவர் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாரு. அந்த பெண்ணுடைய மகன் முகமதுங்கிறவர் தான் அவரை வந்து உஸ்மான கொள்ற கூட்டத்தில் இருக்கிறார். அதை வளர்ப்பு பிள்ளைன்னு வைங்களேன், அவருடைய வளர்ப்பு பிள்ளை தான் அது கொன்றது. இவர் தடுக்காம இருந்தாரு. அப்படிங்கிறதுனால மக்கள் மத்தியில இவர் இறந்த பிறகு, உஸ்மான் கொன்ற பிறகுதான் ரெண்டா சமுதாயம் பிளவுபடுது. எப்படி பிளவுபடுது? இதுலேயும் இந்த பொய்யன் ஜைனுலாப்தீன் வந்து எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை சொல்கிறான் பாருங்க. அலி அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த கொலையை தடுத்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே தடுக்கிறதுக்கு அவங்க பண்ண முயற்சி ஆதாரபூர்வமாக இவர்கள் சொல்லக்கூடிய செய்தியிலேயே இருக்குது. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு பாதுகாவலர்களாக ஹசன் அலைஹிஸ்ஸலாம், ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாளோடு போய் நிப்பாட்டியிருக்காங்க. அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாளோடு இவர்களை பாதுகாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் கிளர்ச்சியாளர்களுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டத்தால் அவங்க தீர்ந்து தாக்கப்பட்டு இறந்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து இவன் இதையும் சேர்த்து சொல்லணும். இவர் நடுநிலையாளராக இருந்தால் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படியான ஒரு ஏற்பாடை செய்திருந்தார்கள். அதாவது அவருடைய வளர்ப்பு மகன்னு சொல்கிறார்ல, அது ஒரு அபாண்டம், அது தனி இதாக இருக்கட்டும். சரி, அப்படியே இருந்தாலும் அவரை யாரும் கொலை செய்து விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே தன்னுடைய மகன்களை கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தாங்களா அலி அலைஹிஸ்ஸலாம். அதை ஏன் இவர் மறைக்கிறாரு? இவர் முழுக்க அந்த வஹாபிய சிந்தனையை விதைப்பதற்காக உருவாக்கப்பட்ட யூத கைக்கூலி, யூதர்களுடைய எச்சி காசுக்காக அல்லது யூதர்களுடைய செல்வாக்குக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அயோக்கியர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வஹாபிய சைத்தான்களுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். அலி தான் ஆட்சியாளர் ஒரு சாரார் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு சாராரை இவர் தான் கொலை பண்ணாலும் இவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறது என்கிற அளவுல எதிர்த்துக்கிட்டு இவருடைய மாவியான்னு ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்த அதே சூரா கமிட்டி தான் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நியமிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே உள்ளதில் சொல்ல நான் விட்டுவிட்டது, உஸ்மான் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே அந்த சூரா கமிட்டி கேட்ட கேள்வி, நீங்கள் உஸ்மான் அதாவது அபூபக்கர் உமரை பின்பற்றி ஆட்சி நடத்துவீர்களா அப்படின்ட்டு. அதற்கு அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில், நான் இவர்களை பின்பற்ற மாட்டேன், நான் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி தான் நான் ஆட்சி நடத்துவேன் இருந்தாங்க. அதுவும் ஆதாரபூர்வமான செய்தி, இவரும் மறக்காத செய்தியில் தான் இருக்குது. ஆனால் அதை அவர் இந்த இடத்துல திட்டமிட்டு மறைச்சிருக்காரு. ஆனால் உஸ்மான் நான் அபூபக்கர் உமரை பின்பற்றி ஆட்சி நடத்துவேன்னதுனால அவங்க அவர்கிட்ட கொடுத்ததாக செய்திகள் இருக்குது. அப்போது இப்போ இவர் சொல்லும்போது அதே சூரா கமிட்டி தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறத சொல்லாமல் ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, ஒரு சாரார் தேர்ந்தெடுத்தாங்கங்கிறாரு. இது மிகப்பெரிய பச்சை பொய். அந்த சூரா கமிட்டியில் இருந்த அனைவரும் ஒரு மனதாக அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த கிலாஃபத்தை உடைத்த மிகப்பெரிய அயோக்கியன் தான் முதல்ல இந்த இஸ்லாத்தினுடைய பிரிவை ஏற்படுத்தின அயோக்கியன் தான் இந்த இவர் முஆவியான்னு சொல்லக்கூடிய அந்த முஆவியாங்கக்கூடிய அயோக்கியன். உஸ்மானுக்கு அவர் டமாஸ்கஸ் சிரியா இருக்குல்ல, சிரியாவுடைய ஒரு கவர்னரை நியமிச்சிருந்தாங்க. அதாவது சிரியாவினுடைய கவர்னராக உஸ்மானால் நியமிக்கப்பட்டவர் தான் இந்த முஆவியா. இந்த முஆவியா யார் அப்படின்னா,
அபு சுபியானுடைய பையன். இந்த அபு சுபியான் யார் அப்படின்னா, காலங்காலமாக இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்து கடைசியில் மக்கா வெற்றியின் பொழுது வேற வழி இல்லாமல் மக்கா விட்டு ஓடி போய் பெண்கள் ஆடை அணிந்து தலைமறைவாக வாழ்க்கை வாழ்ந்த அபு சுபியானை சில நல்லவர்கள் வந்து கூட்டிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்க வச்சு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டார். அந்த பரம்பரையில் வந்தவர் தான் இவர் சொல்லக்கூடிய, இவர் புகழக்கூடிய அந்த முஆவியாங்கக்கூடிய மனிதர். அவர் உன்னை ஏத்துக்கிற முடியாதுன்னு அவர் தனி ராஜா அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். நீ தான் வந்து உஸ்மானை கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாருன்னா அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. ரெண்டா பிரியுது இஸ்லாமிய சாம்ராஜ்யம். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இரண்டாக பிரியவில்லை. அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஒற்றை சாம்ராஜ்யம். அதை பிரித்து இஸ்லாத்தை பிரிவினை ஏற்படுத்தின மிகப்பெரிய பாவி அப்படின்னா அது முஆவியா தான். அதை இவர் நியாயமாக அதை சொல்லணும். ஆனால் அது ஒரு காலம் சொல்ல மாட்டார். ரெண்டா பிரியுது. ரெண்டா பிரியும் பொழுது இப்ப நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷான் இருந்தாங்கல்ல, அவங்க இன்னும் பல தோழர்கள்லாம் வந்துகிட்டு இவரை எதிர்த்து யுத்தத்துக்கு போறாங்க. அலி வந்து அவரை ஜனாதிபதியா தேர்ந்தெடுத்துட்டாங்க. யாரு இந்த மிஞ்சி இருந்த மதீனாவில் உள்ளவங்க எல்லாம் கூடி அந்த வெளியூருக்கு போனாங்களா, ஹஜ்ஜிக்கு போனவங்களாம் வரல, இந்த வெளியூர் ஆளுக்கெல்லாம் கூடி அவசர அவசரமா அவரை ஜனாதிபதினு ஆக்கிட்டாங்க. ஆக்கின உடனே ஆயிஷானா நபிகள் மனைவி, அவங்க முக்கிய தோழர்கள்லாம் கூப்பிட்டு இது வந்து இவர் அந்த கொலையாளிகள்லாம் இவருக்கு வேண்டிய ஆட்களா இருக்கிறாங்க, இவர் தடுக்காம இருந்திருக்கிறாரு, இவரை வந்து நம்ம தட்டி கேட்கணும். ஒண்ணு அவங்களுக்கு கொலையாளிகளை கண்டுபிடிச்சு தண்டிக்கிறியா அல்லது நீ பதவி வளர்கிறியான்னு சொல்லிட்டு இவங்க படை திரட்டிக்கிட்டு போய் ஆயிஷா பெண்கள் பெரிய படை திரட்டிக்கிட்டு போய் ஒட்டக போர்னு அந்த ஒட்டகத்துல அவங்க போறாங்க. அந்த போருக்கு பேரு ஒட்டக போர்னு பேரு. இந்த ஒட்டக போர்ல போய் 10,000 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க. அதுல பெரும் கூட்டத்தோட அவங்க போறாங்க. எதுக்காக வேண்டினா அலியை எதிர்த்து போறாங்க. எதனால எதிர்க்கிறாங்கன்னு கேட்டா, இந்த உஸ்மான் படுகொலையில இவருக்கு சம்பந்தம் இருக்குது, தடுக்கவும் இல்லை. அதுக்கு பிறகு என்ன செய்யறாருன்னா, அந்த கொலையில இருந்தாங்கல்ல அவங்களையெல்லாம் வந்து பதவிக்கு நியமிக்கிறார். இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு எகிப்துக்கு ஆளுநர் ஒரு ஆளு, இந்த ஊருக்கு ஆளுநர் ஒரு ஆளு, 50 பேரும் இதுல பங்கெடுத்தவங்க. அதுல இதை பங்கெடுத்தவங்களுக்கு இவர் உதவி செய்யறாருங்கிறத வச்சு மக்கள் மத்தியில இவர் மீது ஒரு சந்தேகம் ஏற்பட்டவன் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இவர் ஜனாதிபதி இது 656ல உஸ்மான் கொல்லப்பட்ட உடனே இவரை வந்து அலிய கலீஃபாவாக்குறாங்கல்ல, அவருக்கு கட்டுப்பட்ட நிலையில வந்து எல்லாருமா இருக்கல, உள்ளுக்குள்ளே எதிர்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல வந்து அவருடைய அலி என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவரும் கொல்லப்படுறாரு ஒரு போர்ல. ஆனா கொல்லப்பட்ட பிறகு என்ன செய்யறாருன்னா, அவருடைய மகன் ஹசன் என்பவரு ஆட்சிக்கு வர்றாரு. இதுல இன்னொரு உண்மையை மறைக்கிறாரு. அதாவது இந்த ஒட்டகப்போர், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டகப்போருக்கு வர்றாங்க. பிறகு அவர்கள் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சமரசம் ஆயிடுறாங்க. அவருடைய சில ஹதீஸுடைய முன்னறிவிப்பின் அடிப்படையில் நாம் வந்து தவறான அணியில் இருக்கிறோம், சரியில்லாத அயோக்கியர்களோடு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த போருக்கு அவங்க வந்ததே சில தவறான தகவல்களின் அடிப்படையில் தான். அதை வந்து அவங்க வந்து மனம் வருந்தி அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சு. ஆனால் இவர் அதை மறைச்சு அந்த வஹாபிகளுடைய சித்தாந்தத்தை பரப்பிட்டு இருக்கிறாரு. அலியுடைய மகன் ஒரு 6 மாசம் இருந்தார். 6 மாசம் பிறகு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இஸ்லாத்துக்குள்ள 2 ஆட்சி தேவையில்லை, நாங்க ஹசன்கிறது ஆயிஷா மகன் தானே, ஹசன் தான் அலியுடைய பாத்திமாவுடைய மகன். நபிகள் நாயகத்துடைய மகள் வீட்டு மகன், பேரன். அந்த பேரன் என்ன செய்யற, நல்ல பிள்ளை ஒரு ஹசன் என்ன செய்யறாருன்னு கேட்டா, 6 மாசம் இருந்துட்டு ஏன்னா முஆவியான்னு ஒருத்தர் நான் தான் ராஜான்னு அறிவிச்சுக்கிட்டாரு. இவங்க அலிய நம்ப முடியாதவருக்கு, அவர் தான் எங்க அவர் இனத்துக்காரர், அவர் இந்த முஆவியாங்கிறவர் யார், உஸ்மானுடைய அந்த கோத்திரம், எங்க கோத்திரத்தை சேர்ந்த உஸ்மானை வந்து கொண்டுட்டாங்க, அதுக்கு கணக்கத்திக்காம நான் விட மாட்டேன், இனிமே இவருக்கு நான் இருக்க மாட்டேன், நான் தான் அமீரு ஜனாதிபதி அப்படின்னு அவர் முஆவியா என்பவர் வந்து 656ல 2 ராஜா ஆகுறாங்க. அதாவது டமாஸ்கஸ் சிரியா பகுதிக்கு வந்து முஆவியா, அலி வந்து மதீனாவுல இருக்க முடியல, கூஃபா போயிட்டார். கூஃபா அந்த ஊர்ல போய் இருந்து கொண்டு அங்க அவருக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்கிட்டாங்க. நபிகள் நாயகம் அந்த இறந்த ஊர்ல இவங்க இருக்கல, அவங்க சப்போர்ட் இல்லை, அந்த மாதிரி பிரிஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்கடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த முஆவியா 656ல இருந்து 661ல இருந்து 680 வரைக்கும் அவருடைய ஆட்சி தான் நடக்கிறது. அது எடுக்கும்போது என்னதுன்னு கேட்டா, இவர் அலியிட்ட வந்து எதிர்த்து என்ன செய்யறாருன்னா, அவனை பதவி நீக்கணும்னு சொல்லி
ஆயிஷா படையெடுத்து வந்த மாதிரி அவர் ஒரு படையெடுத்து வர்றாரு. மாவியாங்கிறவர் அலியை நீக்கிறதுக்காக வேண்டி. இது 657ஆம் ஆண்டு நடக்கிறது. இந்த போர் சிஃபின்ங்கிற இடத்துல நடக்குது. சிஃபின்னா அந்த சிரியா பகுதியில் இருக்கிற டமாஸ்கஸ் பகுதியில் உள்ள உயரம் அது நடக்குது. அதுல 2 தரப்பையும் சேர்த்து ஒரு 70,000 1 லட்சம் ரூபாய்க்கு கொல்லப்பட்டிருக்காங்க. 2 தரப்பையும் சேர்த்து. அப்ப இந்த மாதிரியான இப்ப 2 ஒரு சண்டை போட்டு அளவு ரெண்டாயிட்டாங்க. மேட்ல என்ன கேட்டா உஸ்மானுடைய கொலையில இவர் பங்காளமை பேர் கிடையாது. கொள்கையோ இறைவன் ஒருவன்கிறதோ அதெல்லாம் கிடையாது. அரசியல் ரீதியாக இவர் நியாயமா நடக்கல, இந்த கொலையாளிகளுக்கு பக்கபலமா இருந்தாரு, அதுக்கு பிறகு பதவி கொடுத்தாரு அவர். அதாவது அல்லாஹுடைய தீனை நிலைநாட்ட இஸ்லாமிய அடிப்படையில் கிலாஃபத் ஆட்சியை நிறுவிய இறை தூதர் அவர்களுடைய வழியில் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சியை எதிர்த்து இந்த முஆவியாவுடைய பதவி வெறி தான் மன்னராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மன்னராட்சியாக அதை மாற்றுவதற்காக மக்களை திரட்டி கொண்டு போர் செய்கிறார். அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலையும், எதிரிகள் அதாவது இந்த முஆவியாவுடைய படைகள் பாவிகள் அப்படின்னு சொல்லி இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சுருக்காங்க. அதாவது இஸ்லாத்திற்காக முதலில் உயிர் தியாகம் செய்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அம்மார் பின் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு கலகக்கார கூட்டம் கொல்லும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த கலகக்கார கூட்டம் தான் இந்த கலகக்கார பாவியாக இருக்கக்கூடிய அந்த முஆவியாவுடைய கூட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். அதை இந்த ஆள் மறைக்கிறான். ஆனால் இதுதான் உண்மை. அதாவது என்ன அப்படின்னா, இவர்கள் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படையில் இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலையும், இவர்கள் கலகக்காரர்களாகவும் இருந்தார்கள். அந்த கலகக்காரர்களால் பல நல்லடியார்கள் கொல்லப்பட்டார்கள். நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் சாயல்னால அது நியாயம் கேட்டுதான் போர் நடத்துறாங்க. இந்த மாதிரி வந்துருச்சு. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்ப அலியின் கைவசம் இருந்த என்னன்னு கேட்டா, அரேபிய தீபகற்பம், மக்கா, மதீனா, ஈராக்கு, கூஃபா, இவ்வளவுதான் அலிகள் இருக்குது. ஈரான்ல சில பகுதி மாவியாட்ட இருக்குன்னா சிரியா, டமாஸ்கஸ், எகிப்து, பாலஸ்தீன், ஜோர்டான், இதெல்லாம் அவர்கள் இருக்குது. அப்ப சரிபாதி இவற்றை சரிபாதி அவற்றையுமாக 2 பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்ச நிலையில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த அலிக்கு சப்போர்ட்டாக சில பேர் கிளப்பாங்க. ஏன்னா 2 ஆயிடுச்சு, நம்ம அலிக்கு தான் சப்போர்ட்டா இருக்கணும்னு வர்றாங்கல்ல. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஷியாண்டா பார்ட்டின்னு அர்த்தம். ஷியாத்து அலி, அலி பார்ட்டி தான் அந்த சொல்லுடைய முழு சொல்லு. ஷியாத் அலி, ஷியா அலி, ஷியா அலி, அலி அலி பார்ட்டி. அவருடைய கட்சி நமக்கே 2 ஆட்சி வேணாங்க, நீங்களே இருந்துட்டு போங்க, எனக்கு பதவியெல்லாம் வேணாம், நம்ம ஒரு சமுதாயமா இருப்போம்னு சொல்லி அந்த கொஞ்ச காலம் அலியுடைய அந்த கொஞ்ச காலத்துலதான் 2 ராஜ்யம் இருந்தது. அதுக்கு பிறகு இந்த ஹசன்கிறவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த ஆட்சியை அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். இதுக்கு பிறகு வரைக்கும் ஷியாண்டு ஒரு குரூப்பே இருக்கல, அவ்வளவுதான். ஷியாங்கிறது கிடையாது, அவர் ஆட்சியோ ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஹசன் இவர் அலிக்கு இன்னொரு மகன் இருக்காரு ஹுசைன்னு சொல்லி. இவர் ஹசன்கிறவரே ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. ஹுசைன்கிறவர் யாருன்னு கேட்டா ஹசனுக்கு தம்பி. இவர் அலிக்குடைய இன்னொரு மகன். இதில் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியில் யுத்தம் வேண்டாம் அப்படிங்கிறதும், முஸ்லீம்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கக்கூடிய முன்னறிவிப்பின் அடிப்படையிலையும், முஆவியாட்ட சில நிபந்தனைகளின் அடிப்படையில், அதாவது இதை மன்னராட்சியாக மாற்றிவிடக்கூடாது, இங்கே அல்லாஹ்வுடைய தீன் தான் நிலைநாட்டப்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒற்றுமையை வலியுறுத்தி ஆட்சியை ஒப்படைச்சாங்க. ஆனால் அந்த அயோக்கியன் முஆவியா அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, நமக்கு தான் ஆட்சி வரணும், நம்ம ஆட்சியை கைப்பற்றுவோம், என் தகப்பனார் அண்ணன் விட்டு கொடுத்துட்டாரு, எனக்கு தான் ஆட்சி வரணும், எல்லாரும் எனக்கு என்னோட பங்கு எடுத்து வாங்க, நம்ம படையெடுத்து போய் என்ன செய்வோம். அந்த அப்ப மாவியா இறந்து போய் அவருடைய மகன் ஆட்சி வந்துட்டார். மாவியா அவருடைய மகனை நியமிச்சு போயிட்டார். அந்த கட்டத்துல இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நம்ம அவரை யஸீத் அவர் அந்த மகனை நியமித்தது இஸ்லாமிய அடிப்படையில் தவறு, இவர்கள் குடிகார கூட்டம், அயோக்கியர்கள், இவர்களிடம் மக்களை ஒப்படைக்க முடியாது, இறை தூதருடைய குடும்பத்திற்கு மிக முக்கிய கடமை இருக்கிறது, இவர்கள் எவ்வளவு பெரிய வலுவானவர்களாக இருந்தாலும் நாம் அமைதி காத்து விடக்கூடாது, அவர்கள் வலிமையானவர்களாக இருந்தாலும் நம் உயிரை தியாகம் செய்தாவது உண்மையை நிலைநாட்ட வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு பொறுப்புணர்வோடு ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் நம் உயிரை விட மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாயலில் ஒத்து இருக்கக்கூடிய ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது குடும்பத்தை அழைத்து கொண்டு நீதிக்காக குரல் கொடுத்தார்கள். அவர்களே கொடூரமாக கொலை செய்த கொலைகார பாவிதான் இந்த அயோக்கியன் யஸீத். ஆனால் இந்த
கொலைகார கும்பலுக்கு வக்காலத்து வாங்கும் இந்த ஈனர்கள் இப்பேற்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர்களான ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பதவி ஆசை பிடித்தவர்கள் என்று கூறுவது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் நிச்சயமாக உண்டாகும். ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதவிக்காக வாழைந்தவில்லை. இந்த சமூக மக்கள் விடுதலை அடைய வேண்டும். குடிகார கூட்டங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது, பதவி வெறி பிடித்தவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்ற தீனை நிலைநாட்டுவதற்கு, அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக தன் உயிரை தியாகம் செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தியாகம் செய்வதற்கு முன் வந்தது போல் இறுதியாக இந்த சமூகத்திற்காக தியாகத்தை செய்த மாபெரும் தியாக சீலர்தான் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை விமர்சிப்பவர்கள் அயோக்கியர்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். பேரு அவரை அகற்றி விட்டு நம்ம என் கையில ஆட்சி வரணும், எனக்கு சப்போர்ட்டா வாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா, நபியின் பேரருங்கிற வகையில மக்களை எல்லாம் அவர் கூப்பிட்டு டிக்ளேர் பண்ணி கர்பலாங்கிற இடத்துல நாங்க சந்திக்கிறோம், எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அவர் அழைக்கிறாரு. ஆனா இந்த மக்கள்ல வெறும் 72 பேர் தான் இவருக்கு பின்னாடி போனாங்க. அல்லாஹ்வுடைய சாபம் நிச்சயமாக இந்த அயோக்கியர்கள் மீது உண்டாகும். அதாவது ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரையும் அழைக்கவில்லை, மக்கள் தான் அழைக்கிறாங்க. ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறார்கள். நீங்கள் அநீதியாளர்களுடைய ஆட்சி நடக்கு, நீங்கள் எங்களுக்காக போராடணும் அப்படின்னு அவங்க வர்றாங்க. அவர்களோட வந்த படைகள் இந்த சூழ்நிலைகள், மோசமான சூழ்நிலையை பார்த்து ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த கொடியோன் யசீது கொலை செய்வது தான் நோக்கம். அந்த கொலையை மையப்படுத்தி அவர்களுக்கு எனது உயிர் தான் முக்கியம், நீங்கள் போகிறவங்க போங்கன்னு சொல்லி அவர்களே நிறைய பேரை போக சொல்லிட்டாங்க. பாக்கி இருந்தவர்கள் இந்த கர்பலா நிகழ்வுக்கு பிறகு இந்த மாதிரியான மானங்கெட்டவர்களோட வாழ்வதை விட கர்பலாவில் நம் உயிர் நிற்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதியவர்கள் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட இருந்து அந்த ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப நபியுடைய பேரன்னா எப்படி நபி இருந்திருப்பாங்க, இவர் செஞ்ச சரியில்லைன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. இது எப்படி நபியுடைய பேரன்கிறதுக்கு அப்படி ஆட்சிக்கு அப்படி நம்ம நபிகள்லாம் உருவாக்கிட்டு போகலையே அப்படிங்கிறதுனால அப்படிலாம் யாரும் நினைக்கல. இந்த யசீதுங்கக்கூடிய கொடுங்கோலன் அவனுடைய ஆட்சிக்கு எதிராக யார் இருந்தாலும் அவர்களை கொலை செய்து விடுவான், அவர்களை அழித்தொழித்து விடுவான், அந்த வம்சத்தையே இல்லாமல் ஆக்கி விடுவான் என்ற மிகப்பெரிய பயம் அனைவருக்கும் இருந்தது. ஆனால் வீரத்திற்கே பிறந்த அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரத்தை பார்த்து வளர்ந்தவர்கள் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களை போன்ற மானம் கட்டி இருக்க முடியாதல்லவா, அதனால் தான் அவர்கள் களத்திற்கு வந்தார்கள். உங்களோட ஆட்சிக்கு வர்றோம், சண்டைக்கு வர்றோம்னு சொன்னவங்க எல்லாருமே பேக்கடிச்சுட்டாங்க. இவருடைய நெருங்கிய உறவினர்கள் கூட பேக்கடிச்சுட்டாங்க. அது முறை இல்லை, ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு, அவருக்கு ஆட்சி எல்லாம் ஒரே சமுதாயமா இருக்குது, நீ வந்துகிட்டு என்கிட்ட ஆட்சி வரணும்னு சண்டை பிடிச்சின்னா நல்லா இல்லப்பா இது அப்படின்னு அவருக்கு மிகப்பெரிய பொய்யை பிஜே மீண்டும் மீண்டும் கூறுகிறார். அல்லாஹ்வுடைய சாபம் அவர் மீது நிச்சயமாக உண்டாகும். ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிச்சயமாக பதவிக்காக போர் தொடுக்கவில்லை, அவர்கள் நீதியை நிலைநாட்டுவதற்கு குரல் கொடுத்தார்கள். கொடுமையாளன் யசீத் அவர்களை படுகொலை செய்து விட்டான், அவருடைய வம்சத்தையே படுகொலை செய்து விட்டான். சொல்றாங்க. அதை கேட்காம என்ன செய்யறாருன்னு கேட்டா அவரு இப்போதைக்கு அவங்க கவர்மெண்ட் புத்திமதி சொன்னது உண்மைதான். அதாவது மானங்கட்டு ஈனத்தனமாக இந்த அரசாங்கத்துக்கு வழிபட்டு அமைதியாக நம்ம போயிடலாம், நம்ம உயிரை காப்பாற்றணும்னு சொன்ன புத்திமதி அது அல்லாஹ்வுடைய தூதருடைய ரத்தம் இல்லையா, அது எப்படி இந்த மானங்கட்ட வாழ்க்கைக்கு ஒத்துக்கிறோம்? ஒருபோதும் அவர்கள் இந்த மாதிரியான கோழைத்தனமாக வாழ்வதை விட வீரமரணம் அடைந்து நிரந்தர வாழ்வை ஏற்றுக்கொண்டார்கள். இவர் ஒரு குழு, இவர் என்ன நினைச்சிட்டு போறாருன்னா, நாம ஒரு 10,000 நம்ம ஒரு 10,000 பேர் போவோம் நினைச்சிட்டு பேரன் நமக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு அழைச்சா யாரும் வரல. கடைசியில ஒரு பெரிய கூட்டத்தோட புறப்படுறாங்க. கொஞ்சம் தூரம் 10 கிலோமீட்டர் போனோம்னா அது காவாசியை காணாம், இன்னும் கொஞ்சம் காணாம். கடைசியா ஸ்பாட்டுக்கு போகும்போது 72 பேர். அந்த இவரோட கூட்டத்தில் நின்றது எவ்வளோ, இவர் 72 பேருக்கு அவங்களுக்கு தான் சண்டை நடக்குது. என்ன ஆகும்டா, எல்லாத்தையும் கொண்டு விட்டாங்க, இவர் உள்பட, ஹுசைன் உள்பட எல்லாத்தையும். அந்த 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 சண்டை நடந்த இடத்துக்கு பேர் கர்பலாங்கிற இடத்துல இன்னைக்கு புனித தலமா அவங்களுக்கு ஈராக்ல இருந்துகிட்டு இருக்குது. ஷியாக்கள் ஈரான்ல இருந்து ஷியாக்கள் இங்க என்ன செய்வாங்க, இந்தியாவில இருந்து எல்லாம் போவாங்க கர்பலாவுக்கு. அப்ப கர்பலாங்கிறது ஹுசைன் கொல்லப்பட்ட, அதுக்கு தான் அந்த முஹர்ரம்லாம், அவர் கொல்லப்பட்டார்ல அந்த தேதியை வச்சுதான் முஹர்ரம் இதெல்லாம் செய்யறாங்க. அப்ப இவர் இந்த ஹுசைன் கொல்லப்பட்ட உடனே அவருடைய மிஞ்சினது யாருன்னு கேட்டா அவருடைய மகன் ஜெயினுல்லா என் பேர்ல உள்ள ஒரு ஆள் தான், சின்ன பையனா. அயோக்கிய பேல
அவர் பேரை தாண்டா உனக்கு வச்சிருக்கு ஜெயின்லாப்தீன்னு. இதை கூட என் பேரில் உள்ளவங்கிறியா? உனக்கு அறிவு இருக்கா? உனது பெற்றோர்கள் வந்து உனக்கு ஒரு நல்ல பேரா வச்சிருக்காங்க, ஆனால் நீ இப்படி அயோக்கியன் ஆயிட்ட. அவரை தவிர பாக்கி எல்லாருமே நினைச்சிட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. இப்ப இருக்கிற அம்புட்டு வாரிசுகள் அந்த ஜெயலலிதா வழியா வந்த ஆளுங்க தான். மிச்சம் யாருமே கிடையாது அப்படிங்கிற வகையில் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா அந்த கர்பன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.